தானம் அப்படின்ற ஒரு விஷயமே சிறந்தது தானே சார். இதுல ஏன் இந்த மாதிரி அப்ப உணவு உங்களுக்குள்ள எந்த இருக்கிற உணவு குடுக்கணும்னு இருக்கா? அதான் சொல்ல வரேன். உங்க ஜாதக அடிப்படையில இருக்கிற பிரச்சனைய தீர்த்து இன்னும் மேலும் கூடுதலான ஒரு பவர் தானே. அடிஷனல் குவாலிஃபிகேஷன் தானே. இப்ப டிகிரி முடிச்ச எல்லாருக்குமே வேலை கிடைக்குது இல்ல? கிடைக்குதா? எல்லாரும் கிடைக்குதா? போகும்போது இன்டர்வியூ போகும்போது கிடையாது. அடிஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி இது அடிஷனல் குவாலிஃபிகேஷன். ம். தானங்கள் மிக சிறந்தது. எப்போ வேணா குடுங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலா, பரவாயில்லையா? இன்னும் கொஞ்சம் நல்லா செய்ற அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தயிர் சாதம் யாரெல்லாம் குடுக்கலாம்னு ஒரு கணக்கு இருக்குது. புளியோதரை யாரெல்லாம் குடுக்கலாம்னு கணக்கு இருக்குது. நீங்க கோயில்ல போய் பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான உணவும் குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா? ஒரு குறிப்பிட்ட உணவு இருக்காது. பிரசாதங்கள மாத்திக் கொண்டே இருப்பாங்க. என்ன காரணம்? ஏன் ஒண்ணே ஒண்ணு குடுக்க வேண்டியது தானே? அது சார் இப்ப கிரகத்துடைய தன்மையை பொறுத்தது. திருப்பதி அப்படின்னா, திருப்பதிக்கு லட்டு மட்டும் தான் சார் பிரதானம். இல்ல. பழனிக்கு பஞ்சாமிர்தம் தான் உங்களுக்கு பிரதானம். வெளிய தெரிஞ்சது அவ்வளவுதான். நீங்க திருப்பதி போய் பாருங்க. அந்த அடை குடுப்பாங்க இவ்வளவு பெருசு பார்த்திருக்கீங்களா? முறுக்கு குடுப்பாங்க பார்த்திருப்பீங்களா? அதோட சேர்ந்து ஒரு 7 வகை பொருட்களுக்கு தாங்க. மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸ்வீட், இனிப்பு போனோனே டோக்கன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதை தாண்டி அங்க பொருட்கள் வரிசையாவே இருக்கு. அந்த மாதிரி அந்த கோயிலுக்கான பாரம்பரிய விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த கோயில்ல இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நேதி. நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு தனிப்பட்ட நபர் நானு. எனக்கான நட்சத்திரம் எது? எனக்கான அதிதேவதை இது. எனக்கான பஞ்சபட்சியும் தனித்தனியா இருக்குதுல்ல. அப்போ எனக்கான நான் செய்யக்கூடிய தான உணவுகள் இருக்கு. ம். பசு தானம் செய்யலாமா? இந்த தானம் செய்யலாமா? எந்த உணவு செஞ்சா நல்லா இருக்கும்? பச்சரிசி குடுக்கலாமா? எதை குடுக்கலாம்னு நேதி தனிப்பட்ட முறை இருக்கு.